எலான் மஸ்கை பொறுத்தளவுக்கு இந்த கருத்தை சொன்னதுக்கு இவிஎம் அவர் எலான் மஸ்க் எந்த இடத்துலையும் இந்தியாவில் உள்ள இவிஎம் மிஷின் சொல்லலை. ஆனால் நீங்கள் இப்போ தான் இந்தியாவில் தேர்தல் முடித்து பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் சொல்கிறதுனால இது இந்த உலகத்தில் டாப் 4 கம்பெனியில் இப்போ 2 கம்பெனி யூதர்கள் கையை விட்டு போச்சு. ஒன்று அமேசான், இன்னொன்று எலான் மஸ்கோடைய கம்பெனி. மீதி 2 தான் யூதர்கள் கையில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஆள். ஆனால் இந்த இதில் இஸ்ரேல் பிரச்சனையில் டக்குன்னு கட்டி பிடிச்சி இவ்வளோ பாசத்தை செலுத்துவார்னு நினச்சிருக்க மாட்டார். அவர் எதிரியாக நினச்சிருக்கார். ஒரு இந்து நாடாக உருவாக்கணும், அகண்ட பாரதம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்த ஒருத்தர் நம்மளை கட்டி பிடிக்கிறாருன்னா இவர் ஆர்எஸ்எஸ்காரராக இருக்க மாட்டார் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறார். அதை தான் ஆர்எஸ்எஸ் சொல்லுது. அந்த பச்சை பெல்ட்டை போட்டு அப்படி லாக் பண்ணாங்கன்னா ஒரு சைடில் பர்ஸ் இருக்கும், அதில் பணத்தை வச்சுக்குவாங்க. இந்த பக்கம் ஒரு இது மாதிரி இருக்கும், அதில் கத்தி கத்தியை சொல்லி வச்சுக்கலாம். இல்லைன்னா சும்மா கூட வச்சுக்குவாங்க. அந்த ஈடுப்பு அந்த வேட்டியை பிடிக்கிறதே பட்டு வேஷ்டியெல்லாம் நழுவி ஓடிடும், ரொம்ப கேவலமாக இருக்கும். அதனால் இந்த பெல்ட்டை போட்டு லாக் பண்ணிட்டாங்கன்னா அது பாட்டுக்கு அப்படியே நிற்கும். ஸோ அந்த மாதிரி தான் சபாநாயகர். இது அவங்களுக்கு பெல்ட் இல்லாமல் பட்டு வேஷ்டி கட்டுற மாதிரி தான். எந்த நேரம் எவன் உருவான்ல அதான் நலிவு விழுந்தால் கூட தெரியாது அவங்களுக்கு. ஒரு மாதத்துக்குள்ளே ஜெகனத்துக்குள்ளே வச்சுருவாங்க. இப்போது இன்னொரு 4-5 அமைச்சர்கள் ஓவராக கட்டையை போட்ட பார்ட்டிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஜெயிலுக்கு போயிடும். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். எலான் மஸ்க் அவர்கள் இவிஎம் மிஷின் பற்றி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அதற்கு கருத்துக்கள் ஒரு பக்கம் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். பாஜகவின் ஒரு முக்கிய அமைச்சர் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார். அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, சாத்தியமே கிடையாது, இது ஒரு அடுத்த கட்டத்திற்கான இவிஎம் மிஷின், இதில் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ராகுல் காந்தி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் இதே கருத்தை தான் முன் வச்சிருக்காரு. அது ஒரு நம்பகத்தன்மை இல்லாத விஷயமா இருக்குது அப்படின்றது. இவிஎம் மிஷின் பற்றி இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த கருத்துக்களை எப்படி சார் பார்க்குறீங்க? இது இந்த அந்நிய நாட்டு சதி கணக்குலேயே வரும், அதுலேயே வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று எலான் மஸ்கை பொறுத்தளவுக்கு இந்த கருத்தை சொன்னதுக்கு இவிஎம் அவர் எலான் மஸ்க் எந்த இடத்துலையும் இந்தியாவில் உள்ள இவிஎம் மிஷின் சொல்லலை. ஆனால் நீங்கள் இப்போ தான் இந்தியாவில் தேர்தல் முடித்து பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் சொல்கிறதுனால இது இந்தியாவை குறித்து தான் 100க்கு 200 டைம் அவர் அதை பண்ணி தான் சொல்கிறதுன்றது ஊரறிஞ்ச ரகசியம் மாதிரி. எலான் மஸ்க் எப்போவுமே ஒரு வினோதமான ஒரு ஆள். எதையாவது ஒரு ஏழரையை கூட்டிகிட்டே இருக்கிறது தான் எலான் மஸ்கோடது. அவருடைய நடவடிக்கை பார்த்திங்கன்னா, நான் தாண்டா என்னை விட்டால் ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரியான ஒரு ஆள். அதே மாதிரி யாரையும் எதிர்க்கிறதுக்கு எந்த கட்டையை போடுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஆள். தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு இடத்துல சறுக்கலாகி செருப்படி வாங்கினது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்கிட்ட மட்டும்தான் எலான் மஸ்க். மித்த எவனுமே எலான் மஸ்கை அசைச்சு பார்க்க முடியல. ட்ரம்ப்போடைய எக்ஸ் தளத்தை, அதான் ட்விட்டரை முடக்கி ஆகிறத பார்த்துக்க. எப்போ அதிபராக இருக்கும்போதே அந்த கடைசி காலத்தில் அந்த ட்விட்டரை விட்டே தூக்கி விட்டு ட்ரம்ப் அதிபர், ஒரு நாட்டோட அதிபர், அந்த நாட்டோட அதிபரையே தன்னுடைய கம்பெனி, நம்ம ஊரில் அப்படி பண்ண முடியுமா? அதோட இப்போ மோடியை இது பண்ணுங்க பார்ப்போம். ஏதாவது கை வச்சிங்கன்னா இடி வழக்கில் நாளை கழிச்சு நீங்கள் ஜெயிலில் தான் இருக்கு. ஸோ அங்கே அமெரிக்காவில் அப்படி பண்ண எலான் மஸ்க்கு பல கட்டைகளை போட்டு யூதர்களை தாண்டி ஒரு பெரிய தொழிலதிபனாக வந்தது இந்த நூற்றாண்டில் எலான் மஸ்க் தான் ஒரு முக்கியமான ஆள். மற்ற எல்லாமே ஜூஸ் தான். நீங்கள் பில்கேட்ஸ் எடுத்திங்கனாலும் சரி, மற்ற அந்த ஆர்டரில் 2-3 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வரிசையாக அப்படி தான் இருக்கும். உலகத்தில் டாப் 4 கம்பெனியில் இப்போ 2 கம்பெனி யூதர்கள் கையை விட்டு போச்சு. ஒன்று அமேசான், இன்னொன்று எலான் மஸ்கோடைய கம்பெனி. மீதி 2 தான் யூதர்கள் கையில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஆள். ஆனால் இந்த இதில் இஸ்ரேல் பிரச்சனையில் இவர்கள் மீது தாக்குதல், அதாவது பாலஸ்தீனியர்கள் மீது தாக்குதல் நடத்தி கொடூரம்னு சில வார்த்தைகளை விட்டதன் விளைவாக நம்மளை தூக்கிடுவாங்கன்னு தெரியும். ஏதோ ஒரு ரூபத்தில் யூதர்கள் விட்டு வைக்க மாட்டான். அதனால் அப்புறம் அடிபணிஞ்சு போய் இஸ்ரேலுக்கு போய் உங்களுக்கும் காசு தரேன், அவங்களுக்கும் காசு தரேன், நான் நம்ம ஊர் அரசியல்வாதி மாதிரி நான் சொன்னது வேறு அர்த்தத்தில் புரிஞ்சுட்டான்னு நினைக்கிறேன். இவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவர்களுக்கும் மறுசீரமைப்பு, மறுகட்டமைப்பு காசு தரேன், அவங்களுக்கும் காசு தரேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். நீங்கள் அவர்களுக்கு காசு கொடுத்தா தீவிரவாதத்துக்கு போகும்னு சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு நான்
தனிப்பட்ட ஒரு குழுவை வச்சு அந்த குழுவிட்ட காசு கொடுத்து அவர்களோட நேரடி பார்வையில் தான் பாலஸ்தீனத்தை மறுசீரமைப்பு பண்ணுறதுக்கு நான் நிதி கொடுப்பேன்ற மாதிரிலாம் பேக் அடித்தாள். இப்போ வந்து இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு ஏன்னா எலான் மஸ்க் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா ஒரு சர்வே பண்ணுது எலெக்ஷனுக்கு முன்னாடி, அது சிஏ எல்லாமே பண்ணுறது பண்ணும்போது மோடி 220 சரியாக தேர்தல் வந்து பக்காவாக நடந்ததுன்னா மோடிக்கு அதிகபட்சம் பாஜகவுக்கு 220 இடங்களுக்கு மேலே கிடைக்காது. அவர்கள் ஷார்ப்பாக சொன்னது என்னென்னா 215லேருந்து 225 அதிகபட்சம், இதுக்கு மேலே பாஜகவுக்கு கிடைக்காதுன்றது தான் அமெரிக்காவோட சர்வே ரிப்போர்ட். ஸோ அந்த ரிப்போர்ட் எப்போ வருதுன்னா எலான் மஸ்க் இந்தியாவுக்கு ஒரு இதுக்காக வரும்போது அந்த ரிசல்ட் வந்தோடனே டப்புன்னு வண்டி மாதிரி நேராக வந்து அப்படியே வடிவேல் வருவாப்புல நேராக ஏதோ ஒரு படத்தில் இப்படி வடிவேலை கட்டிப்பிடிக்கிற மாதிரி ஹீரோயின் ஓடி வருவான். கடைசியில் கிட்ட வந்தால் இப்படி வளர்ந்து கட்டிப்பிடிக்கிற மாதிரி மோடியை கட்டிப்பிடிக்கிற மாதிரி இப்படியே வந்து எலான் மஸ்க்கு அப்படியே போய் ஜிஜின்பிங்கை கட்டிப்பிடிச்சி அங்கே ஒரு ஆர்டரை கொடுத்துட்டு பயணம் திடீர் ரத்தாயிடுச்சு. ரத்து மட்டும் இல்லை, இந்தியா பயணம் ரத்து. சைனா போனார், அங்கே பூரா அவர் அக்ரிமெண்ட்டை போட்டு வந்துட்டாப்புல. ஏன்னு கேட்டால் சிஏஏ வந்து மோடி ஜெயிக்க மாட்டார்ன்றது உறுதியாயிடுச்சு. இது சீட்டிங்கில் ஜெயிச்சது தானே, அதுவும் 240 தானே ஜெயிச்சிருக்காங்க. அவர்களோட கணக்கு என்னவாக இருக்குன்னா யார் தனி மெஜாரிட்டி வரும் வராதுன்ற கணக்கில் அவர் 220 தான் சொன்னாங்க. அதனால் எலான் மஸ்க் அந்த பக்கமாக போயிட்டு வந்துட்டாப்புல. இப்போ இருந்தபோது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்து ஆட்டையை போட்டு 30 பேரை 35 பேரை சேர்த்து இது பண்ணிட்டாங்க. இல்லை 2-3 கட்சி 4 கட்சி கூட்டணி 240 அந்த 20 சீட்டிங் தான். மோடி ஜெயிச்சதே இன்னும் சிக்கலில் இருக்குது. பல இடங்களில் அமித்ஷா ஃபோன் பண்ணி பேசின விஷயங்கள், சில இடங்களில் 46 ஓட்டில் 140 ஓட்டில் 700 ஓட்டில் இதெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா அவங்க 200 சீட்டு கூட வந்துருக்க மாட்டாங்க. இப்போ மத்தியிலே ஆட்சியில் இருக்குது, மாநிலம் பிஜேபி அங்கேயே ஆட்சியில் இருக்குது, இங்கே யூபியில் பீகாரில் மத்திய பிரதேசில் இருக்கிறதுனால இவர்கள் இந்த தாக்கு பிடிச்சிருக்காங்க. அங்கெல்லாம் வேறு கட்சி ஆட்சியில் இருந்தால் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசிலலாம் இன்னொரு 10-25 சீட்டு பிடிக்கிட்டு போய் 10 சீட்டு பிடிக்கிட்டு போயிருக்கும். பீகாரில் 5 சீட்டு பிடிக்கிட்டு போய் யூபியில் இன்னொரு 15 சீட்டு பிடிக்கிட்டு போயிருக்கும். மோடி ஜெயிச்சதே தலை தப்பியதுக்கு அப்புறம் முடியாத மாதிரி. ஸோ இப்படி இருக்கும்போது எலான் மஸ்க்கு என்னென்னா ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்த்தாப்புல. எலான் மஸ்க்கு மோடியை பிடிக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு தான் கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தா கை கொடுத்து கட்டி பிடிச்சிப்பாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் ஏதோ ஒரு சில பேர் சில காரணத்துக்காக பிடிக்காதுன்ற மாதிரி அதனால் இப்போ தீயை கொளுத்தி போட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியும் அதே கருத்தை தான் வந்து சொல்லிட்டு நம்பகத்தன்மை வந்து ரொம்ப வெளிப்படைத்தன்மைன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த அது ஒன்று சொல்லியிருக்காப்புல. ஏற்கனவே ராகுல் வந்து ஓட்டிங் மிஷினை மொத்தமாக இல்லாமல் பேப்பரில் நடத்தணுன்றதை எப்பவுமே சொன்னது கிடையாது. மிஷினுக்கு ஆதரவு தான். ஆனால் மிஷினில் இதெல்லாம் பண்ண முடியும்னு இப்போ புதுசாக அவனை கிளப்பியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண முடியுன்றது தான் எலான் மஸ்க்கு இதெல்லாம் பண்ணி முடியும், டாப் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சாத்தியங்கள் நிறையா இருக்குங்க. ஏன்னா அமெரிக்காவே எவ்வளோ பெரிய வளர்ந்த நாடு, நம்பர் 1 நாடு உலகத்தில், அவங்களே வந்து இன்றைக்கி வரைக்கும் மிஷினில், ஏன்னா அவனுக்கு தெரியாதா மிஷினில் வைக்கிறதுக்கு, இன்னும் பேலட் பேப்பரில் தான் எலெக்ஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. உலகத்தில் பல ரஷ்யாவில் மிஷின் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் புத்தின் நினச்சா முடியாதா? ஏன் பண்ணுறாங்க? நீங்கள் பல நாள் ஜெர்மன் எடுத்துட்டிங்கனாலும் சரி, எந்த யூரோப்பில் ஏதோ 1-2 நாடுகள் தான் இன்னும். நீங்கள் ஸ்ரீலங்கா எடுத்துங்க, பாகிஸ்தான் எடுத்துங்க, எங்கேயுமே இந்த கர்மாந்திரம் கிடையாது. ஏன்னா இந்த கர்மாந்திரத்தை அழகாக டேப் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதனால் எலான் மஸ்க்கு சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் போப்பாண்டவரை வந்து மோடி அவர்கள் சந்தித்த அந்த வீடியோக்கள்லாம் வந்துச்சு, ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. இதற்கு வந்து கேரள காங்கிரஸார் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதாவது கடவுளை நேரில் பார்த்த போப்பாண்டவர் அப்படின்னு ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு பக்கம் போப்பு கிடைத்த வாய்ப்பு, கடவுளை நேரில் பார்க்க போப்பு கிடைத்த வாய்ப்பு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆமாம், நிச்சயம். இந்த கருத்து எப்படி பார்க்குறீங்க? இதற்கு பாஜகவினர் வந்து ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து சர்ச்சையான கருத்து, நீங்கள் வந்து ரொம்ப தவறாக வந்து சித்தரிக்கிறீங்கன்ற மாதிரியான சில கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்பயும் சொல்கிறவர் தான் கடவுளுக்கு எதிரானவர்கள். நம்ம வந்து இப்போ இருக்கிற கடவுளுக்கு எதிராக சொல்லிகிட்டு இருப்போம். மோடி கடவுள்னா அவங்க எதிரானவர்கள், ஏதோ ஒரு வகையில் ஒரு கடவுளுக்கு எதிரானவர்களாக தான் நம்ம பார்க்குறோம். நம்ம மோடியை தெய்வமாக பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் சொல்கிறாரு. அப்போ அவரை எப்படி அப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டால் அவனும் தீக்காக்காரன் ஆயிடுவான், பிஜேபிக்காரன். அப்படி தான் அவர்களை பார்க்கணும். ஏன்னா அவன் வந்து ஒரு திராவிட சிசுவாக தான் அவனை பார்க்க வேண்டியது, புரியுது அவங்களுக்கு. ஸோ அப்படி வந்து ஆனால் இதை வந்து ஒரு கடவுளாக வந்து மோடி தன்னை கடவுளாக சொல்கிறாரு. போப்பும் பார்த்தது பார்த்தீங்கல்ல, போப்பு வந்து பதறி போய் அதிர்ச்சியில் தான் பார்த்தார்.
ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கே ஒரு இது இருக்கலாம், என்னடா நம்ம தான் இந்த வேலையை நம்ம வந்து கடவுளுக்கு அடுத்த ரேங்கில் இருக்கோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம கை அசைவு கண்ணசைவு தான் எல்லா சர்ச்சையும் இயங்கிட்டு இருக்கு, எல்லா பாதிரியார் பிஷப்லேருந்து கார்டினல், அவருக்கு போப்பு கீழே கார்டினல், கார்டினல் கீழே பிஷப் கீழே அப்படி வரும் வரிசையாக கடைசி பாதிரியார் வரைக்கும், ஜூனியர் பாதிரியார் இந்த இது வச்சுருப்பாங்கள்ல, ஆமாம், ஒரு சாம்பிராணி ஆண்டியார் அந்த வரைக்கும் வரும், அந்த லிஸ்ட் அது வரும். அப்படி இருக்கும்போது போப்பு என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவருக்கு மேலே ஒருத்தரை பார்த்துருக்க முடியாது, ஒரு போப்பை பார்த்துருப்பார். இவர் போப்பா இல்லாத காலத்தில் இன்னொருத்தர் போப்பாக இருந்திருப்பார், அவரை பெரிய ஆளாக நினச்சிருந்திருப்பார். இப்போ இந்த உச்ச பதவிக்கு வந்தோடனே இவர் அடுத்து போக வேண்டிய ஒரே இடம் இயேசுநாதர் மட்டும், அவர் மட்டும்தான் அவர் பார்த்துருக்கு கடவுளாக. அவரை வந்து மோடி ரூபத்தில் பார்த்தாரா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம கடவுள் என்று நம்ம அவராக சொல்லிக்கிறார்ல ஒருத்தர் முன்னாடி தோன்றும் போது அவரை வந்து தூதருக்கு ஒரு அடியவர் யார் போப்பு. அவரே ஒரு மனிதனை பார்க்கும்போது ஷாக்காக தானே செய்வார், கடவுளா இவர் இருக்கலாமோ, அந்த நாட்டு கடவுளாக இருக்கலாம், கடவுள் மீட் பண்ணும்போது ஒரு இது இருந்திருக்கும். அதுவும் போக அந்த நாட்டு கடவுள் வந்து அந்த ஊர்க்காரங்களை அடித்து கொண்டு பல பேரை ஊரை விட்டு துரத்தி நாசக்காடு படுத்தினாலும், ஆனால் அந்த கடவுள் நம்மளோட வந்து கட்டிப்பிடிச்சி இவ்வளோ பாசமாக இருக்கார் அப்படிங்கும்போது அது ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவமாக தான் போப்பே ஷாக்காக இருப்பார். வந்து டக்குன்னு வந்து கட்டிப்பிடிச்சி இவ்வளோ பாசத்தை செலுத்துவார்னு நினச்சிருக்க மாட்டார். அவர் வந்து எதிரியாக நினச்சிருப்பார். ஒரு இந்து நாடாக உருவாக்கணும், அகண்ட பாரதம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து நம்மளை கட்டிப்பிடிக்கிறாருன்னா இவர் வந்து ஆர்எஸ்எஸ்காரராக இருக்க மாட்டார் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறார். அதை தான் ஆர்எஸ்எஸ் சொல்லுது. இவர் ஆர்எஸ்எஸ் கிடையாது, நாங்கள் நம்பி ஏமாந்துட்டோம் அப்படின்னா அவர்கள் சொல்கிறாங்க. உலகம் முழுவதுமே ஒரு ஒத்த கருத்துக்கு வந்திருக்கு, சங்கிகளை தவிர, முட்டாள் சங்கிகளை தவிர எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் சார், இவருடைய வெளிநாடு பயணம் முடியறதுக்குள்ளே இங்கே வந்து சபாநாயகர் தேர்தல் வந்து பெரிய பரவாயில்ல. இவர் பிரதமராகவே என்ன ஆகலை, நீங்கள் என்னமோ சபாநாயகர் தேர்தல் போயிருக்கு. முதல்ல வந்து இவர் டம்மி பிரதமராக தாங்க இருக்கார். இன்னும் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டி இவருக்கு வந்து தனிப்பெரும்பான்மை இருக்கான்னே இன்னும் பார்க்கல. இவர் இப்போ காபந்து பிரதமருங்க. இவர் டக்குன்னு சொல்லாமக்கெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா ஜனாதிபதி வண்டிக்குள்ளே பூந்தாங்க, டயருக்குள்ளே பூந்தாங்க. மோடி 3.0 வந்துருச்சு. நீங்களாக சொன்னீங்கன்னா வண்டியில் இப்போ டீசல் பெட்ரோலை போட்டு நிறுத்தி வச்சுருக்காங்கன்றக்கா நீங்கள் பாட்டு வண்டி எடுத்துகிட்டு எங்கே வேணாலும் போயிடுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாம் அங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெளி மக்களுக்கு தெரியல, உள்ள கூட்டணி கட்சியெல்லாம் இன்னும் இதே வரலைங்க. முதல் நாடாளுமன்ற கூட்டமே நடக்கலை, எலெக்ஷனில் எம்பியாக இருக்கார், அவ்வளோதான். லெட்ரு கொடுத்துருக்காரு இப்போ தான். நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா ஒரு பொண்ணுக்கு டெய்லி பஸ் ஸ்டாண்டில் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ எவன் லெட்ரு கொடுக்குறான், இப்போ வாட்ஸ்அப்பில் போடுறாங்க, இப்போ ஈஸியாக இருக்க வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் லெட்ரு கொடுத்தா அந்த பொண்ணுக்கு டைம் கொடுப்பாங்க. ஒரு 3 நாளில் நீ படித்து உன்னோட முடிவை சொல்லு அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு வீட்டில் போய் தலைகாணி கடியில் வச்சுட்டு பல வாரியாக யோசிச்சு வேணும்னு சொல்கிறதா வேணான்னு சொல்கிறதா லவ் பண்ணுறதா இல்லையா அவனுக்கு பிடிக்குதான்லாம் பார்த்து குழம்பி குட்டிச்சவராகி ஒரு 4 நாள் கழித்து வந்து இல்லைங்க அவங்கள பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லுவோம். நீங்கள் லெட்ரு கொடுத்த உடனே உடனே பொண்ணுக்கு கொண்டு போய் லவ் லெட்டரை கொடுத்துட்டு உடனே அடுத்த கையோட ஒரு ஃபோனை போட்டு மண்டபத்தை புக் பண்ணி மாலைக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா என்ன கருத்து? கான்ஃபிடென்ட் சார். தான் சொல்கிறேன், கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. இதான் ரகுவர் ஒரு படத்தில் சொல்லுவேன், கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது போட்டு தள்ளிடுவேன். இல்லை ஸோ அந்த மாதிரி நீங்கள் கான்ஃபிடென்ட் இருக்கலாம். இல்லை சார், அவருடைய இந்த சபாநாயகர் தேர்தல் அப்படின்றது வெளியிலேருந்து பார்க்கும்போது பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏன்னா வந்து பாஜக தரப்புலேருந்து ஆட்கள் சபாநாயகராக இருக்கக்கூடாது, வேறு ஏதோ ஒரு கூட்டணி கட்சியாவது இருக்கணும் அப்படின்றது இந்தியா கூட்டணி கட்சிகள்லேருந்துமே கூட அந்த ஆதரவுன்றது இருக்குது. இப்போ இந்தியா கூட்டணி கட்சி சொல்கிறது என்ன இது இருக்குது, அவர்கள் எப்படி சொல்லுவாங்க? இல்லை அவங்களும் அதை போட்டு ஜெயிச்சவங்க நீங்கள் வந்து இல்லை சார், அவங்க வந்து அது உசுப்பேத்துற மாதிரியான விஷயங்கள் தான் அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சபாஷ் இவர் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் இவங்களோட இதுலேருந்து யாராவது ஒருத்தர் வரணும் அப்படின்றது. இந்த சபாநாயகர் தேர்தல்ன்றது எப்படி இருக்கும்? மீண்டும் அதுக்கும் பாஜக ஒரு நபர் தான் 99%. ஏன்னா அதுதான் வந்து அடிமடியில் கை வைக்கிற மாதிரி அவங்களுக்கு. நீங்கள் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ஒரு பெல்ட் விற்பான் அந்த காலத்தில், பச்சை கலரில் இருக்கும், இவ்வளோ அகலமாக இருக்கும். அதை வந்து இப்படி போட்டு இப்படி லாக் பண்ணுறேன், இப்படி இருக்கும், இப்படி பல்லாக இருக்கும், இப்படி போட்டு இப்படி லாக் பண்ணுவாங்க, இப்படி இருக்கும். அதில் ஒரு பர்ஸ் இருக்கும், கத்தி சொருகிறதுக்கு ஒன்று இருக்கும். அந்த காலத்து பண்ணையார்கள். ஆமாம், அந்த பச்சை கலரில் பார்த்து பழைய. இப்போ நீங்கள் அந்த பெல்ட்டை பார்க்க முடியாது, 90க்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அந்த பச்சை பெல்ட்டை போட்டு அப்படி லாக் பண்ணாங்கன்னா ஒரு சைடில் பர்ஸ் இருக்கும், அதில் பணத்தை வச்சுக்குவாங்க. இந்த பக்கம் ஒரு இது மாதிரி இருக்கும், அதில் கத்தி சொல்லி வச்சுக்கலாம், இல்லைன்னா சும்மா கூட வச்சுக்குவாங்க.
அந்த ஈடுப்பு வந்து அந்த வேட்டியை பிடிக்கிறதே பட்டு வேஷ்டியெல்லாம் நழுவி ஓடிடும், ரொம்ப கேவலமாக. அதனால் இந்த பெல்ட்டை போட்டு லாக் பண்ணிட்டாங்கன்னா அது பாட்டுக்கு அப்படியே நிற்கும். ஸோ அந்த மாதிரி தான் சபாநாயகர். இது அவங்களுக்கு பெல்ட் இல்லாமல் பட்டு வேஷ்டி கட்டுற மாதிரி தான். எந்த நேரம் எவன் உருவான் இல்லை, அதான் நழுவி விழுந்தால் கூட தெரியாது உங்களுக்கு. பட்டு வேஷ்டி கலந்துருச்சுன்னா தெரியவே தெரியும், நழுவிடுச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி நிலைமை தான் மோடிக்கு. அதனால் இல்லை இவர் கூட்டணி கட்சியாக இருந்துக்கிட்டு அவங்க ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை எங்களுக்கு இதை கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சந்திரபாபு நாயுடுக்கோ இல்லை இவர் கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். சரி அப்படி கொஞ்ச நாள் போட்டுன்னு விடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் குடைச்சல் இப்போயே ஆரம்பிச்சிருச்சு. என்ன மாதிரி ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். நீங்கள் வரும்போது எப்படி பார்ப்பீங்க. ஏன்னா மோடி வரமாட்டாருன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது 95% அப்படி தான் நடந்திருக்கு. இப்போ வந்து என்னென்னா, அதுக்காக வந்து நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு போகிறீங்க, ஒரு நகையை வாங்கிட்டு போகிறீங்க, வீடு வரைக்கும் நகை வாங்க போகிறீங்கன்னு சொல்லலாம், வீட்டுக்கு வந்துடுவாருன்னு சொல்லலாம். இடையில வழிபறியில் புரிங்கிட்டு போயிடுவான்றதெல்லாம் நம்ம கணக்கில் கணிக்க முடியாது. அந்த மாதிரி திருட்டு கணக்கு போட்டு வந்துட்டாங்க ஆட்சிக்கு. இருந்தாலும் இதை தக்க வைக்கிறதுக்கு மோடி எல்லாம் இது பண்ணுவார். ஏன்னா அவரை சுற்றி வந்து அவரை கீழே இறக்கணும்னு அவங்க கட்சிக்காரன். நீ அவர் கட்சிக்காரன்னு சொன்னதான் ஞாபகம் வருது. சுப்பிரமணிய சாமின்னு இருக்கார் இல்லையா, அவருடைய பேட்டிகள்லாம் இப்போ பார்த்துருக்கோம். 6 மாதத்தில் கூட இது கவிழ்ந்துடும், உங்களுக்கு சந்திரபாபு நாயுடு பற்றியும் நிதிஷை பற்றியும் உங்களுக்கு தெரியாது, பார்த்துக்குங்க, மோடியோட ஆட்சின்றது ஒரு 6 மாதம் தான் அப்படின்றது ஒரு அவங்க கட்சி சார்ந்த ஒரு நபரே சொல்கிறாரு அப்படின்னா எப்படி சார்? ஆமாம், உண்மைதான். இப்போ நிதிஷ்குமாருக்கு நான் அடுத்த வருஷத்துக்கு எண்டில் தான் தேர்தல் வருது. சந்திரபாபு நாயுடு ஸ்ட்ராங்காக அங்கே ஸ்டேட்டில் உட்காருறாங்க. கூட வந்து தம்பி வேறு கூட வச்சுக்கா, தம்பி ஒரு 20 சீட்டு. இப்போ தனி மெஜாரிட்டி பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்து விட்டது ஆளுங்கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். 20 சீட்டு கூட வரல. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஸ்ட்ராங்காக முதல்ல உட்காந்து இப்போ தான் வேலையை ஆரம்பிச்சிட்டார். இப்போ வந்து அங்கே ஃபோன் பண்ணி சொல்லி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய வீட்டோட வாசலில் இருக்க 2 பூத்தை இழிச்சு விட்டாங்க. இப்போ அடுத்து வந்து பெரிய பங்களா 500 கோடி ரூபா அரசு செலவில் கட்டியிருக்காங்க. அதோட ஃபோட்டோலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி ஒவ்வொரு நாள் நெருங்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஜெகனத்துக்கு உள்ளே வச்சுருவாங்க. இப்போ இன்னொரு 4-5 அமைச்சர்கள் ஓவராக கட்டையை போட்ட பார்ட்டிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஜெயிலுக்கு போயிடும். ஒரு மாதம் 2 மாதம் அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறமா இங்கே வருவாங்க. அதுக்கப்புறம் தான் மோடி அவர்கள். இல்லை சுப்பிரமணிய சாமி தொடர்ந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் சொல்கிறார். அவருடைய கருத்தை எப்படி எடுத்துக்கணுமா, எப்படி அது 6 மாதத்தில் கவிழ்? சுப்பிரமணிய சாமி கருத்தை எடுத்துக்கணுன்னா, பழைய பண்ணையார் அவர். புரியுதவங்க பழைய பண்ணையார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, நல்லா வாழ்ந்த மனுஷன், மீசை ஈஸியாக வச்சுருப்பாங்க. மதுரை பக்கம்லாம் போனீங்கன்னா பெரிய கெடா மீசை வச்சுருப்பாங்க. ஒரு 20 பவுனில் ஒரு செயின், ஒரு 5-10 பவுனில் ஒரு பிரேஸ்லெட்லாம் போட்டிருப்பாங்க. மரியாதைக்கு வணக்கம் சொல்லிட்டு போகணுமா? வணக்கம் சொல்லிட்டு போகலாம், போகாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு போய் என்னத்தை சண்டையாக போட முடியும்? அவங்களுக்கு இது இருக்காது, அதிகாரமும் இருக்காது. பழைய வீட்டில் உட்காந்துருப்பாங்க, பழைய காரை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. நீங்கள் வணக்கம் சொல்லலைன்னா கூட அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. இல்லை சார், இதுவும் தனிப்பட்ட கடுப்பாக இருக்கும் மோடி மேலே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் போய் பார்த்தேன், சில விஷயங்கள்லாம் சொன்ன முன்னாடியே கேட்கலை அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறத கேட்குறதுக்கா மோடி பிரதமர் ஆனார்? அவர் சொல்கிறத அடுத்தவங்க கேட்க வைக்கிறது தான் ஆனார். அவர் சொல்கிறதே இந்த மாதிரி இருக்குது. இவர் இங்கே பக்கம் 4 ஃபிகர் ஆகுது, போகுது, வருது, இங்கே வருது, பல நாட்டு அதிபர்களை சந்திக்கிறாரு, செல்ஃபி எடுக்கிறாரு. இதெல்லாம் இப்போ சுப்பிரமணிய சாமி வைத்தறிச்சல் இருக்குது தான் செய்யும். நம்ம வயசாகிடுச்சு என்னடா அப்படின்னு. நம்ம வயசை ஒத்த வயசு தானே, ஒரு 5 வயசு 7 வயசு தான் கம்மியானா இந்த மாதிரிலாம் நடக்குதுன்றது சில பேருக்கு பொறாமல் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த வைத்தறிச்சலையும் பேசலாம். எந்தபோதும் சுப்பிரமணிய சாமியை பொறுத்தளவுக்கு சுப்பிரமணிய சாமியை வந்து ஒரு தீய சக்தின்னு சொல்ல முடியாது. நல்ல பாம்புன்னு அடித்து கொள்ளவும் முடியாது. ஏன்னா பாம்பை வந்து வித்தை காட்டி பல பேர் குடும்பங்கள் பிழைத்து கொண்டிருக்கு. அதனால் பாம்பை ஒரேடியாக கொள்றதுக்கு பதிலாக அதை பல்ல பிடிங்கிட்டு டப்பால் அடைச்சி வச்சு 4 குடும்பம் நல்லா இருந்ததையும் நம்ம பார்த்துருக்கோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் தான் சுப்பிரமணிய சாமி. இல்லை சார், இந்த மோடியோட இந்த 3.0 அப்படின்றது அவர் வந்து இப்போது இருக்கார், ஆட்சியில் இருக்கார். ரொம்ப குடைச்சல் கொடுத்தாங்கன்னா கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து நான் ரிசைன் பண்ணிக்கிறேன், நான் எதிர்கட்சியாக உட்காந்துக்கிறேன்னு கூட அவர் சொல்லுவார்னு ஒரு கருத்து நிலவுது. அப்படிலாம் யார் சொன்னா அப்படின்னு அவரே சொல்லியிருக்க மாட்டார். நீங்களும் ஒரு கற்பனை. இந்த கற்பனை இல்லை சார், பத்திரிகை செய்தி அதை தான் சொல்கிறேன் நான். ஓடி மீடியாவில் ஏதாவது போட்டிருப்பான் பட்டு அதை எப்படி இல்லை சார், அவர் வந்து கூட்டணி கட்சிகளோட குடுமி வந்து அவர் கையில் தான் இருக்குது. அவர் வந்து கூட்டணி கட்சிகள் வந்து அவரை நெருக்கடி பண்ணல, அவர் தான் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து நெருக்கடி கொடுத்துருக்காரு. நீங்கள் நீ இல்லை ஏதாவது ரொம்ப குடைச்சல் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ரிசைன் பண்ணிவிடுவேன் அப்படிலாம் அவர் பண்ண அடுத்த செகண்டே அவர் போய் சேர்ந்துருவார்.
பதவி வேணும், அந்த ஹெலிகாப்டரும் ஃப்ளைட்டும் போயிடும்ல எதிர்கட்சி தலைவராக இருந்தால். எதிர்கட்சி தலைவராக இருந்தால் உள்ளூருக்குள்ளே கூட போக முடியாது. காரே தரமாட்டாங்க, பழைய காரை கொடுத்து விட்றாங்க. இப்போ BMW அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பல கோடி ரூபா மதிப்புள்ளது. கிளாஸ் மட்டும் புல்லட் ப்ரூஃப் கிடையாது. ராக்கெட் அடித்தா கூட அமெரிக்க அதிபருக்கு என்ன வச்சுருக்கோ அந்த மாதிரி ஆர்டர் கொடுத்து 500 கோடியில் 600 கோடியிலே செஞ்சுருக்காங்க. கார் 170 கோடி 172 கோடியை சொல்கிறாங்க ஒரு கணக்கு, 400 கோடியும் ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அது மாதிரி 3 கார் வாங்கியிருக்கேன். ஏப்பா ராக்கெட் அடிச்சிங்கன்னா கூட கார் உள்ளுமே தவிர உள்ளுக்குள்ளே மோடி அப்படியே தான் இருப்பார். மோடி டிரைவர்லாம் அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்கட்சி தலைவரானா அப்படி இருக்குமா? பழைய அம்பாசிடர் எடுத்து இப்போ வாட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருவாங்க, இதில் போகுது அப்படின்ட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. வெளிநாடுகளுக்கு போக முடியாது. இனி மக்களோட ஒரு ஃப்ளைட்டில் போக முடியுமா? சாத்தியமே கிடையாது. ஆனால் நண்பர்கள் சின்ன சின்ன ஃப்ளைட் வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டில் போய்ட்டு சின்ன ஃப்ளைட், இப்போ நீங்களே இருக்கீங்க, புல்லட் வச்சுருக்கீங்க, சுற்றிட்டே இருக்கீங்க, தின்னு பார்த்தா டிவிஎஸ் பற்றி ஓட்ட முடியுமா? அதை கொடுத்துருங்க, இந்த வண்டியை வச்சுக்கங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி கணக்கு தான். அதெல்லாம் வரவே மாட்டேன். அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்றீங்க. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி.